வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. நடிகர் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணையிற இந்த படத்துல சுந்தர் சியினுடைய இயக்கம் இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுல ரஜினிகாந்த் எவ்வளவு தூரம் தன்னுடைய நண்பனுக்காக நட்புக்காக எவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்களுடைய நட்பு அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்பு. இது வரைக்கும் தமிழ் திரையுலகத்துல இப்படி ஒரு பாண்டிங்கை நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப அருமையா ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா அழகான ஒரு நட்பை ரொம்ப ரெண்டு பேருமே கேரி அவுட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ரேஷியோ சொல்லுவோம். அதாவது எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், சிம்பு தனுஷ் இப்படின்னு வரிசைப்படுத்திக்கிட்டு வந்த இடங்கள்ல இதெல்லாம் படங்களில் போட்டியாக பார்க்கப்பட்டுச்சு. இவங்களுக்கு இந்த ரசிகர்கள் அவங்களுக்கு பிடிக்காது, அந்த ரசிகர் இவங்களுக்கு பிடிக்காதுன்னா கூட நட்பா இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவர்கள் நட்பை விட இந்த நட்பு மிக 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 நேர்த்தியான நட்பா இருக்கு. இப்போ நீங்க எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இருந்த நட்பு அப்படின்றது அது ஒரு விதமான நட்பு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தினுடைய விஷயங்கள்லாம் வேற. பட் இப்போ டெக்னாலஜி மாற மாற நிறைய விஷயங்கள் மாற மாற போட்டியும் பொறாமையும் அதிகமாக அதிகமாக உண்மையான நட்புக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. ஆனா அதை தாண்டியும் இந்த நட்பு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் நீடிச்சு நிலைச்சு நிக்குது. அந்த நட்பின் வெளிப்பாடாகத்தான் தன் நண்பனுக்கு ஒரு ஆபத்து, நண்பனுக்கு ஒரு பிரச்சனை, நண்பன் ரொம்ப சோகத்திலையும் நஷ்டத்திலையும் மிகப்பெரிய ஒரு தோல்வியிலும் மாட்டிக்கிட்டாரு. அவரை காப்பாற்றுவதற்காக நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, நம்மால் முடிந்தது தேதிகள் தான் தர முடியும், ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் சந்தோஷமாக அந்த தேதியை கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த். யாருக்குன்னா கமலஹாசனுக்கு. கமலஹாசனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கமலஹாசன் பெரும் கடன்காரனா இருந்தாரு. மிகப்பெரிய கடன். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணக்கூடியவர் தான் கமலஹாசன். ஒரு படத்துக்கு படம் வித்தியாசமா. இந்த படத்துல பெண் வேடம் போட்டார் அப்படின்னு சொன்னா, அபய் சண்முகில பெண் வேடம் போட்டார்னா ஆளவந்தான்ல வேறு விதமான உடல் அமைப்பே இருக்கும். அப்படி தென்னாலியில வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல இருப்பார். பம்மல் கே சம்பவத்துல வித்தியாசமா இருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்தம வில்லன்ல வேற இன்னொரு ஜானர்ல பண்ணுவார். எனக்குள் ஒருவன்ல வேற மாதிரி இருப்பார். இப்படி நம்ம பட வரிசையை சொல்லிட்டே போகலாம். சகலக்கல் அவனில் வேற மாதிரி இருப்பார். தசாவதாரத்துல பல அவதாரங்களை எடுப்பார். இப்படி படத்துக்கு படம், அந்த படம் தோல்வி பெறுகிறதா வெற்றி பெறுகிறதா, கோடிகளை நமக்கு கொட்டி கொடுக்குதா, நம்முடைய கோடிகளை காலி பண்ணுதான்லாம் பார்க்க மாட்டாரு. ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல், ரொம்ப வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து இந்த சினிமாவுக்கு பல விஷயங்களே புகுத்திக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்டவர் ஆனா அப்படியே இப்போ கமலஹாசனுக்கு அப்படியே நேர்மாறாக ரஜினிகாந்த் எப்பவுமே ஒரு ஃபாஸ்ட், ஒரு வேகம், ஒரு ஸ்பீடு, கமர்ஷியல் படம் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். கல் படம் அப்படின்னா ஒரு காலகட்டம் மகேந்திரனோட முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஜானர்ல பண்ண படங்கள்லாம் இப்போ இல்லை. இப்போ எல்லாம் ஃபுல்லா ஃபாஸ்ட், ஒரு கமர்ஷியல், பக்கா மாஸ் கமர்ஷியல் அப்படி படங்கள்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெட்டு குத்து கலாச்சாரத்துக்குள்ள வந்துட்டாரு. வழக்கமான டிப்பிக்கல் படங்கள்ல வந்துட்டாரு. அவருக்கும் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஆனா அவர் ரசிச்சு நல்ல ஹியூமர் பண்ண படங்கள், ரஜினி நல்ல ஹியூமர் பண்ண படங்கள் ஒவ்வொன்றும் ஓடி. நீங்க அண்ணாமலை எடுத்துக்கலாம். அப்புறம் சுந்தர்சி படத்தை, சுந்தர்சி ரஜினியை வச்சு இயக்கியிருக்கார். ரஜினியினுடைய மூடு என்ன, ரஜினியுடைய என்ன மாதிரியான ரஜினிக்கு எது ரஜினிக்கு வரும், எப்படி அதை பயன்படுத்தலாம், அதை எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், ரொம்ப அழகா அவர் பண்ணுவார். ஸோ அதை ரொம்ப தெளிவாக கையில எடுத்து பண்ணக்கூடியவர் சுந்தர்சி. சுந்தர்சிக்கு வழக்கமாகவே ஹியூமர் நல்லா வரும். ரஜினிக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. கமலஹாசனோட அவர் இணைஞ்சு பணியாற்றியிருக்காரு சுந்தர்சி. கமலஹாசனுடைய மூடு என்ன, கமலஹாசன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார் எல்லாமே தெரியும். இப்போ கமலஹாசனுக்கு நஷ்டம் எதுல நஷ்டம்னா இந்தியன் 2ல நஷ்டம். இப்போ இந்தியன் 2ல மிகப்பெரிய நஷ்டம். முன்னாடியே ஒரு பெரும் நஷ்டத்துல இருக்கும்போது அவரை காப்பாற்றி விட்டது விக்ரம் படம். விக்ரம் படத்துல அவர் விட்டதெல்லாம் பிடிச்சாரு. விட்டதெல்லாம் பிடிச்சு தொடர்ந்து பெரிய கடனா இருந்தது, எல்லா கடனையும் அடைச்சார். அப்புறம் இந்த படம் ஒன் ஆஃப் த பார்ட்னரா உள்ள இருந்தார். எதுனா நம்ம மணிரத்னம் இயக்கத்துல வந்த படம் தக் லைஃப். தக் லைஃப்ல பெரிய அடி, கிட்டத்தட்ட ஒரு 150-160 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு பெரிய லாஸ்ன்னு சொல்றாங்க. அந்த லாஸை ஈடுகட்டணும்னா திரும்ப பெரிய படம் பண்ணாதான் பண்ணணும், ஏதாவது பெரிய ஆட்கள் படம் பண்ணாதான் போகும். கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் படம் அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கத்தி மேல் நிற்கிற மாதிரி தான், ரொம்ப கவனமா போகாரு. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்க அன்பே சிவம் படத்தை படம் வெளியில வந்தப்ப பயங்கர விமர்சனங்கள். அந்த படம் பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ஒரு டாக் இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த படம் பார்க்கும்போது அடதான் என்னமா படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுது.
அதே மாதிரி தான் ஆள வந்தான். ரிலீஸ் பண்ணும்போது அந்த படம் வந்து பெருசா போல, அட்டர் ஃப்ளாப்பு. ஆனா அந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணதை விட அந்த படம் இப்போ பெரிய பேர் வாங்கிச்சு. அது எப்படிதான் யோசிச்சாரு, எப்படி சிந்திச்சாரு, எப்படி படம் பண்ணாரு, எப்படி உடம்பை ஏத்துனாரு, எப்படி உடம்பை இறக்குனாரு, இப்படிலாம் மனுஷன் வந்து டெக்னாலஜி இல்லாத காலத்தை இப்படி பயங்கரம் பண்ணியிருக்காருன்னு வியக்கிற விஷயத்த கமல் பண்ணுவார். அந்த படங்கள்லாம் வந்த அந்த கமலஹாசன் வந்து இந்தியன் 2 அவர் கடன்ல இருந்து மீண்டும் மகிழ்ச்சியா இந்தியன் 2ல நம்ம திரும்ப ஒரு விஷயம் பண்ணுவோம், நாயகனுக்கு பிறகு மணிரத்னமும் கமலஹாசன் இணையறாங்கன்னு போது எல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்தியன் 2 எதிர்பார்த்ததை விட மிக மோசமான தோல்வியை தருவிச்சு. அற்று ஃபிளாப். அதுல அவருக்கு அவ்வளவு பெரிய மீண்டும் ஒரு பெரிய கடனாளியா மாறிட்டார். இந்த சம்பவம் வந்து இந்த சம்பவத்தினால அவர் இதை எடுக்கணும்னா ஒரு சின்ன சின்ன நடிகர்களை வச்சு ஒரு படம் பண்ணாருன்னா வேலைக்கு ஆகாது. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ல வந்து சிம்பு வச்சு படம் பண்ணலாம்னாங்க. அப்புறம் கடைசியில் அது வந்து கிடப்புக்கு போயிடுச்சு. அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாத லெவலுக்கு அப்படி போயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சு எடுத்தா இந்த 100 கோடி 200 கோடிலாம் எடுக்க முடியுமானா நிச்சயமா எடுக்க முடியும். அப்போ இந்த அளவுக்கு எடுக்கணும்னா யார் மூலமா எடுக்க முடியும்? அவன் பெரிய ஆட்கள் வரணும். பெரிய ஆட்கள்லாம் யார் வரணும்? ரஜினி தான் வரணும். தமிழ்நாடு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி ஒரு படத்துல இருக்காருன்னா அந்த படத்துக்கான மார்க்கெட், அது படம் இருக்காருனாவே ஒரு மார்க்கெட் வந்து கோடிகள் 100 கோடி தான், 3 டிஜிட்டை தாண்டி தான் மார்க்கெட் இருக்கு. வியாபாரமே அப்படிதான் இருக்கு. படத்தோட காப்பியும் அப்படிதான் இருக்கும். குறைந்த செலவுல படம் எடுக்கிற இயக்குனர் யாரு? இவர் வியாபாரம் இவர் பெருசா இருக்கு. ஆனா பெரிய செலவை போட்டுட்டோம்னா திருப்பி எடுக்கிறதுல கஷ்டம், எடுத்தாலும் லாபம் பெருசா வராது. அப்போ குறைந்த திட்டத்துல குறைந்த முதலீட்டுல அதிக லாபம், படத்தையும் வெற்றி படமா கொடுக்கணும், மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான படம் கொடுக்கணும். அப்ப யார் அந்த இயக்குனரா இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய சாய்ஸ்ல 2 பேருக்கும் பிடித்தவரா இருக்கிறது சுந்தர்சி. ஹியூமர் நல்லாவே வரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹியூமர் வந்து இவங்க பண்ணாங்கன்னா பெருசா இருக்கும்னு சொல்லி அவர் உள்ள வந்திருக்காரு. இந்த படம் எனக்காக ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நண்பன்கிட்ட கேட்கும்போது எந்த விதமான முகச்சுளிப்பும் இல்லாம ரஜினிகாந்த் அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் உள்ள வந்திருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. இதன் மூலமாக நிச்சயமாக மறுபடியும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அடிப்பதற்கு 2 பேரும் சேர்ந்து, இப்போ 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்களான்னு அது வேற படங்க. அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க, அது வேற. அது இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இன்னும் ஒரு ஆண்டு கூட தள்ளி போகலாம், நடக்கும். ஆனால் அது லேட்டாக நடக்கும். இது வந்து இவர் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கிறார், அதுதான் விஷயம். ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. நட்புக்கு இலக்கணமா இருக்கார். அதுதான் இங்க இந்த இந்த நான் பேச வந்ததனுடைய நோக்கமே. இப்படி ஒரு நட்பு அப்படின்றது காலம் காலத்துக்கும் ஒரு வரலாறுல மிக முக்கியமான பதிவாக இந்த படம் வந்து மாறுற அளவுக்கு இவர்கள் நட்பு பேசப்படும். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நட்புல எப்பவுமே உறுதியா இருப்பாரு. அதன் காரணமாகத்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய குடும்ப சூழ்நிலை கருதி அவருடைய மறைவுக்கு பின்னாடி அந்த குடும்பம் மிகப்பெரிய கடனில் சிக்கி தவிக்குது, பெரிய பொருளாதார சிக்கல் அந்த குடும்பம் இருக்குன்னு சொன்ன பிறகு சந்திரமுகி நடிப்பதற்கு ஒத்துக்கிட்டார். அவரே வந்து அந்த படத்தை அவங்களுக்கு சிவாஜி பிலிம்ஸ்க்கு நடிச்சு கொடுத்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று அவர்கள் கடனெல்லாம் அடைத்து அவர்கள் மீண்டும் மறுபடியும் திரும்பி அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சியை பெறுவதற்கு ரஜினிகாந்த் தான் உதவி இருக்கார். ரஜினிகாந்த் தான் அந்த படத்துல நடிச்சு கொடுத்ததுனால தான் சிவாஜி குடும்பம் இன்னைக்கு மறுபடியும் கடனிலிருந்து மீண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் நட்புக்காக தான் இந்த கமலஹாசனுடைய இந்த ராஜ்கமல் பிலிம்ஸுடைய விஷயத்துக்கு அவர் வந்து சம்மதம் சொல்லி இருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு வந்து ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா உள்ள போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த தகவல் தெரிஞ்சாலும் இந்த நட்பு, இந்த விஷயங்கள் இவர் ஏன் ஒத்துக்கிட்டாரு, அப்புறம் என்ன அதுக்குள்ள வந்து அவருக்கு கிடைக்க போகுது, என்ன மாதிரியான கதை பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, இன்னும் யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படின்னா நிச்சயமா சுந்தர்சி இருந்தால் ஒரு கலகலன்னு இருக்கும். கலர்ஃபுல் ஹீரோயின்ஸ் தான் இருப்பாங்க. பாட்டும் பட்டை கலப்புற மாதிரி பயங்கரமா கிளாமர் கண்டிப்பா இருக்கும். கிளாமரை விட அதிகமாக முக்கியத்துவம் நகைச்சுவைக்கு இருக்கும். ஸோ காமெடியில ரஜினிகாந்தே காமெடி பண்ணாருன்னா நீங்க படிக்காதவங்களெல்லாம் அம்பிகா கிட்ட ஒரு அந்த கார் கிட்ட ஒரு காமெடி பண்ணியிருப்பார். அம்பிகா வந்து டயர்ல வந்து சாராயம் கடத்திக்கிட்டு இருப்பாங்க, கர்ப்பிணி பெண் மாதிரி ஏமாத்துவாங்க இல்லையா. இன்னைக்கும் நீங்க அந்த காமெடி போக எவர் கிரீன் காமெடி. அதெல்லாம் லட்சுமி ஸ்டார்ட் ஆகாது, அது தவறான ஆட்கள் ஏறினா அந்த கார் ஸ்டார்ட் ஆகாது. அப்படி ஒரு கான்செப்டை திங்க் பண்ணி அப்படி ஒரு காமெடி வச்சு இறங்கினோன்னு கார் ஸ்டார்ட் ஆகும். லட்சுமி நீ இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு அப்பதான் அவருக்கு சந்தேகம் வரும். நம்ம லட்சுமி தப்பு பண்ணாதே, தப்பு பண்ணுதுன்னா அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஹியூமரா இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரசிக்கிற ஒரு எவர் கிரீன் காமெடி. அதனால ரஜினிகாந்துக்கும் நல்ல காமெடி வரும், சுந்தர்சிக்கு சொல்லவே வேணாம், காமெடி தான் அவருடைய பிளாட்டு. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவையாக குடும்ப சகிதமாக ஜனரஞ்சக படமாக இருக்கும்னு நம்பலாம்.
அதனால அனௌன்ஸ்மெண்ட் வந்தவுடனே எல்லாருமே அதை கொண்டாடுகிறார்கள். நம்மளும் கண்டிப்பாக அது வந்து பெருசாக எதிர்பார்க்குறோம். படம் வரட்டும், பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.